அடுத்து கவர்னர் டிஜிபியை கூப்பிட்டு என்ன கேட்குறாரு தெரியுமா? விஜய்க்கு எப்படி நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்க? வெளியில் வந்துருச்சா பூனை? பிஜேபியோட வேஷம் கலைஞ்சிருச்சா? இந்த கேள்வி ஏன் கேட்குறீங்க? விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி. உடனே போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போயிட்டாங்க. ஏன் கொடுத்த? அவர் தான் சிஎம் ஆகாதுக்கு முன்னாடி ஏன் கொடுத்த? அறிவு மேதாவிகளே, பிஜேபி மேதாவிகளே, உங்களை தான்ப்பா கேட்குறேன். மேதாவிகள் நினைப்பா என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு போலீஸ் பாதுகாப்பு ஒருத்தருக்கு கொடுக்கறது எதன் அடிப்படையில் கொடுக்கறது தெரியுமா? இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ். உளவு பிரிவு தகவல்கள் என்ன சொல்லுதோ அதை வைத்துத்தான் முடிவு செய்வாங்க காவல்துறை. அவர்களுக்கு உளவுத்துறை தகவல் என்ன கிடைச்சதோ, யாருக்கு ஆபத்து இருக்கும்னு நினச்சதோ, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது கொடுக்கலாம் பாதுகாப்பு. சிஎம் அதிக சீட்டு இது பண்ணிட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். அவருக்கு ஆபத்து இருக்கிறது எதிர்க்கட்சிகள்னால், முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்ததுன்னா உடனே எந்த பாதுகாப்பு வேணாலும் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பாதுகாப்பு கொடுக்கும் விஷயத்தில் காவல்துறையை கேள்வி கேட்பதற்கு நீதிமன்றங்களுக்கே அது கிடையாது, அதிகாரம் கிடையாது. நீங்கள் என்ன கவர்னர் போயிட்டு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க? அவங்க அதிகாரமே என்னன்னு தெரியாதாலாம் கவர்னராக போட்டால் அப்படி தான். என்ன எப்படி நீங்கள் கேட்க முடியும்? மக்கள் ஓட்டு போட்டாங்க, 108 சீட்டு வந்துருச்சு. அவர் தான் இதாக வரப்போகிறதுக்கு வாய்ப்பு. அவருக்கு பாதுகாப்பு தேவை. எதிரிகள்னால ஆபத்து இருக்கிறது, கொடுத்தாங்க பாதுகாப்பு. என்னத்தை பண்ணுவீங்க? டிஜிபியை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? தராசு தவறி கொண்டிருக்கிறது. பிஜேபியின் தராசு வேறு ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. இவர்கள் திமுகவின் பி டீம், பிஜேபி நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு தேவையே தான் ஆட்சிக்கு வரணும், தான் ஜெயிக்கணும் எம்பி. நாட்டை பற்றியோ இதை பற்றியோ கவலை இல்லை. ஒரு டிஜிபியை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன பெரிய இதுவாக பண்ணிட்டாரு? திமுக ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு 1008 அயோக்கியத்தனத்தை பண்ண ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. அவர்களெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்ததா? முதுகெலும்பு இருந்ததா? திராணி இருந்ததா? ஆதாரத்தோடு தூக்கி போடுறேன். கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த ஐபிஎஸ் அதிகாரிகளை தூக்கி போடுறேன். அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு இது இருந்ததா? அதனால் கடுமையான கண்டனத்தை உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.